அம்மாவை நினைத்து பார்க்கிறேன். அம்மா செய்த தியாகங்கள், அம்மா செய்த முழு முயற்சிகள், முனைப்புகள், பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும், நன்றாக படிக்க வைக்க வேண்டும், சிறந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும், சிறந்த குணநலன்களை உடையவர்களாக அவர்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் பரிமளிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவும் குணமுள்ள தயாள குணமுடையவர்களாக தனது பிள்ளைகள் இவ்வுலகத்தால் அறியப்பட வேண்டும். அவ்வாறு தான் அவர்களுடைய குணமும் இருக்க வேண்டும் இயல்பாகவே. இப்படியாக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை பார்த்து பார்த்து வளர்க்கிறார்கள். இவ்வுலகில் தனது குழந்தைகள், தனது பிள்ளைகள் எந்த கஷ்டம் படாமல் அல்லது அந்த கஷ்டப்பட்டாலும் அதை எப்படி எதிர்கொண்டு அந்த விஷயத்தை நம்ம கடந்து வர வேண்டும், அந்த விஷயத்தை எப்படி தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன் பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பிள்ளைகளை ரொம்பவும் பார்த்து வளர்க்குறாங்க ஆக்சுவலாக, இல்லைங்களா? ஒரு தாயும் தனது பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறது, த ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது இந்த உலகத்தில் நம்ம உழுவுறோம், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற முகம் தாயுடைய முகம், ஓகேங்களா? அடுத்து பார்க்குற முகம் தகப்பனாருடைய தந்தையினுடைய முகம். தாய் தந்தை இருவரும் தான் இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கான சாளரங்கள், ஜன்னல்கள். இறைவன் பெற்றோர்களை தான் ஜன்னல்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ எவ்வளவு ஒரு பூத்துக்குலுங்கும் நந்தவனமாக நமது வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் அதை உணர்றதில்லை. வயசானவனை பெற்றோர்களை புறந்தள்ளிடுறாங்க. அதை விட கொடுமை எதுவுமே இல்லை. அது பெற்றோர்களுக்கு தீங்கு இல்லை. பிள்ளை யார் அந்த மாதிரி செய்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு தான் மிகப்பெரிய தீங்கு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் பொதுவாக பார்க்குறப்போ பிள்ளைகள் பெற்றோர்களோடு பாசத்தோடும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. நம்ம பொதுவாக எல்லாருமே அப்படி தான் மோசமாக இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் பாசத்தோடும் இருக்கிறார்கள். அதாவது தாயை இழந்து தவிக்கும் தருணங்களில் பல விஷயங்களை நான் நினச்சி பார்க்குறேன். பள்ளி பருவங்களில் நான் என்னுடைய ஊர் அரங்கக்குடி எலிமெண்ட்ரி துவக்கப்பள்ளியில் நடுநிலைப்பள்ளி, அப்போது நடுநிலைப்பள்ளி இருந்தது. படிச்சுட்டு இருக்கிறப்போ 11 மணிக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அப்போ வீட்டுக்கு வருவோம், ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. நல்லா சாப்பிடணும், குழந்தைங்க நல்லா சாப்பிட்ணும். நான் சகோதரிகள் எல்லாரையும் பார்த்து வளர்த்து ரொம்ப பேணி அன்பு ஒழுக, அதே சமயம் கண்டிப்புடன் கூடி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி தீய விஷயங்கள் இன்னும் தவிர்த்து கொள்ள சொல்லி எவ்வளவு சிறப்பான நாட்கள், எவ்வளோ அழகான ஒரு என்ன தாயுள்ளம். அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க, இருக்க போகிறதும் இல்லை. அம்மாவே இல்லைன்னா அதை தாங்கிக்கிற சக்தியும் இறைவன் எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ அந்த விஷயத்தை தான் நான் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கேன். மனசு ரொம்ப கனமாக இருக்குது. டெய்லி அம்மாவனுடைய நினைவுகள் 1000 லட்சம் முறை கடந்து போகிறது. இன்றைக்கி காலையெல்லாம் முழிச்சு பார்க்குறப்போ பகீர்னு ஒரு வெற்றிடம், என்னது அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓ மை காட், உடனே எந்திரிச்சு மனதிற்குள் ஓதிக்கொண்டு மனதை திடப்படுத்தி கொண்டு அன்றைய தினத்தை துவக்க வேண்டியிருக்கிறது. அம்மா இருக்கிறப்பவும் அருமை தெரிஞ்சு, இல்லாதப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தை கடந்து வந்துகிட்ருக்கேன். இறைவன் கூடிய சீக்கிரம் மனோதைரியத்தையும் மன பலத்தையும் அதை எதிர்கொள்ளும் ஒரு பேஷன்ஸ், பொறுமையையும் எனக்கும் என் போல் உள்ள தாயை பிரிந்து தவிக்கும் அனைவருக்கும் கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். எனது குடும்பத்தினருக்கும் இது போன்று உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் கொடுக்கட்டும். இறைவன் அனைவருக்கும் அருள் புரியட்டும்.